மண்டையெல்லாம் உடையாமல் சட்டையெல்லாம் கிளியாமல் ஒரு வழியாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வந்தாச்சுங்க. கபாலி தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு ஃபஸ்ட் நாள். டைட்டில் கார்டே பயங்கர ஸ்பெஷலாக இருந்ததுங்க. நம்ம வந்து டீசரில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அதாவது வந்து நம்ம பழைய ஸ்டைலில் டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. அந்த மியூசிக்குக்கும் அந்த ரஜினி அப்படி பாப்பா போகும்போது அதை பார்க்குற ஃபீலே வேறுங்க. கூஸ் பம்ப்ஸுக்கு வேறு ஏதாவது சினானிம் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தேன். இதுக்கடுத்து ரிவ்யூ பண்ணுறவங்க நீங்கள் அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க. படத்தினுடைய தலைவருடைய என்ட்ரியும் ஓரளவுக்கு பயங்கர எதிர்பார்த்த அளவுக்கு டக்குன்னு அவர் மூஞ்சியை காமிக்கலாம்னு கூட ஓரளவுக்கு அந்த ஏஜிங் டான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக காமிச்சிருந்தாங்க. படத்தினுடைய கதை, தமிழர்கள் வந்து மலேசியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது, அவங்க மலேசியாவில் உள்ள டான்லாம் அவங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தலைவர் இருக்கார் நாசர். அந்த நாசர் கீழே ரஜினியும் சேர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ரஜினி எப்படி மேலே வர்றாரு, ரஜினியோடைய குடும்பத்தை வந்து செதைச்சிட்டு எப்படி அந்த ஊரில் உள்ள டான் வந்து அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிலேருந்து வெளில வந்த தலைவர் தன்னுடைய குடும்பத்தை தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த வில்லனை பழி வாங்குறாரு, இதெல்லாம் நடக்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. இந்த முடிச்ச வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அவுத்திருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக அவுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்டர்வல் பிளாக் தாறு மாறுங்க. அந்த மியூசிக்குக்கும் அந்த நடந்த விஷயத்துக்கும் செம்மையாக இருந்தது. படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. படத்தை நம்ம டீசர் பார்த்தோன்னே நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க. தன்ஷிகா பொண்ணாக இருக்குமா, இல்லை ரித்விகா பொண்ணாக இருக்குமா, தினேஷ் என்ன கேரக்டர் வர போகிறாரு, கலையரசனோட கேரக்டர் என்னவாக இருக்கும், ஜான் விஜய் எப்படி இருக்க போகிறாரு, கிஷோரோடைய ரோல் எப்படி இருக்கும், ஸோ அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுதான் படத்தினுடைய மைனஸாகவும் அமைஞ்சிருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கனால நமக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டரில் செட்டே ஆகலை. அதுவே படத்தினுடைய ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஸோ இந்த கேரக்டர் தான் கடைசியாக ட்விஸ்ட்டாக இருக்குமோ, இவங்க உண்மையான பொண்ணாக இருக்க மாட்டாங்களோ, அவங்க தான் பொண்ணாக இருப்பாங்களோ, தினேஷ் கொண்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீலிங் வந்து நமக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தால் நம்ம இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். பட் ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சித் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் அங்கங்கே மிஸ் பண்ணி படம் எடுத்திருந்தது. இது வரைக்கும் 2 படங்கள் அப்படி தான் இருந்தது. இந்த படமும் அதே மாதிரி ரஜினியோட வாய்ஸில் அங்கங்கே வந்து இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு தான் செட் ஆகிருக்கு. ஏன்னா ரஜினி ஃபேக்டரும் உள்ளே வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட ஃபேக்டரும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இதெல்லாம் ரெண்டும் சேர்க்கும் போது அது நம்ம தலைவரோட படமாகவும் இல்லாமல் ரஞ்சித்தோட படமாகவும் இல்லாமல் அது ஒரு மிடில் அமைஞ்சது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். ரஜினியோட ஒய்ஃபாக ராதிகா ஆப்தே வராங்க. ஒரு சீனில் அவங்க அழுறாங்க பாருங்கள், நமக்கே தெரியாமல் அப்படி கண்ணில் தண்ணி வந்துச்சு. டக்குன்னு பக்கத்தில் உள்ள ஆள் பார்க்குற மாதிரி நான் தொடச்சிட்டேன். அந்தளவுக்கு நம்ம கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு சூப்பராக இருந்தது. இந்த படத்தை பயங்கர எதிர்பார்ப்போடு போய் உட்காந்தோம்னா அதெல்லாம் பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. படம் எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியே ஆகணும். படத்தில் வந்து தலைவர் வந்து எப்படி இதுக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து தன்னுடைய குடும்பத்தை தேடி அவர் வந்து சென்னைக்கு வர மாதிரி காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த முடிச்சே கொஞ்சம் டக்குன்னு அவுத்திருக்கலாம். முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் நான் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதாவது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் டைலாகே கேட்காத அளவுக்கு ஃபேன்ஸ்லாம் கத்திட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்தை நிறைய இடத்துல மக்கள் ரொம்ப அமைதியாகவே பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம டேரக்டர் ரஞ்சித்தோடைய ப்ளஸ். ஏன்னா கம்யூனிசத்தை வந்து அவர் அங்கங்கே சொல்கிறாரு ரஜினி மூலமாக. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்டர், ரஜினிங்கிற ஒரு பெரிய ஒரு மனுஷனை வந்து உள்ளே வச்சு இந்த கதையும் சொல்லணும், அவருடைய இதையும் அங்கங்கே என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதினதுக்கு நல்ல முயற்சி. பட் கதை விஷயத்தில் வந்து இவ்வளோ கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வராமல் நிறைய கேரக்டர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கேரக்டர்ஸை மட்டும் வச்சு இந்த கதையை சூப்பராக டைட் பேக்கப் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக கபாலி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து நமக்கு ஏற்ற போக்கில் விட்டாங்க. அதாவது ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்தும் ப்ரொடியூசரும் படம் பார்த்துட்டு ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி, இல்லை ரஞ்சித் இந்த கிளைமேக்ஸ் வேணாம், அப்போட ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோடனே தலைவர் வந்து யூஎஸ்லேருந்து ரஞ்சித் கூப்பிட்டு, இல்லை இதுதான் கிளைமேக்ஸ், இதை வச்சா தான் வந்து ரஞ்சித்தோட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வச்சுருக்காங்க. அது வந்து ஸ்டோரி, அதாவது கிளைமேக்ஸ் லெஃப்ட் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் படத்தினுடைய வெற்றியும் கூட. தலைவர் வந்து மகிழ்ச்சி நிறைய இடத்துல சொல்கிறாரு. அது நிறைய இடத்துல மகிழ்ச்சியாகவே இருக்குது, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கபாலியும் மகிழ்ச்சி.